ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். மீனா கிருதே கமடகோல நிருசிம்ஹவர்ணன் ஸ்வாமின் பரஸ்வத தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராமயது நந்தன கல்கி ரூப ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தின் 24வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஸ்லோகத்தில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம்மளோட பெருமாளோட அந்த 10 அவதாரங்கள், தசாவதாரம் என்று எல்லாருக்குமே தெரியும். அந்த தசாவதாரத்தை அப்படியே லிஸ்ட் எடுத்து அது எந்தெந்த அவதாரம் என்று இந்த ஸ்லோகத்தில் பார்த்து, இப்படியெல்லாம் அவதாரம் எடுத்த பெருமாளே உனக்கு நமஸ்காரம் என்று கூறுகிறோம். அந்த 10 அவதாரங்கள் என்ன? மீனா கிருத்தே, ஃபஸ்ட்டு ஒரு மீனாக அவதரித்தால் மத்ஸ்யாவதாரத்தில். மீனா கிருத்தே கமடகோல நிருசிம்ஹ வர்ணன், ஃபஸ்ட்டு மத்ஸ்யமாக, பிறகு கமட என்றால் ஆமையாக வந்தார். அந்த ஆமைக்கு கூர்மாவதாரம் என்று பெயர். மீனா கிருத்தே கமட கோல நிருசிம்ஹ வர்ணன். நிருசிம்ஹ என்றால் நரசிம்ஹரை குறிக்கும் ஒரு சொல். அதனால் முதல் 3 அவதாரங்கள் முதல் லைனில் பார்க்குறோம். மத்ஸ்யம், கூர்மம், அப்புறம் வராகம், நரசிம்ஹம், முதல் 4 அவதாரங்கள். மீனா கிருதே கமடகோல நிருசிம்ஹ வர்ணன் சுவாமின் பரஸ்வத தபோதன ராமச்சந்திர. அதாவது பரசு என்னும் அந்த ஒரு கோடாலியை வச்சிருந்து, அந்த கோடாலியை வைத்து தவம் செய்து இந்த சத்திரியர்களின் 21 தலைமுறைகளை அடுத்த துவம்சம் செய்த பரசுராமராக வந்திடும் பெருமாள் தான். அதனால் பரசு என்னும் அந்த ஒரு கோடாலியை வச்சுருக்கிற பரசுராமராகவும், அதே நேரத்தில் அடுத்த அவதாரத்தில் ராமராக, திரேதாயுகத்தில் ராமராக அவதரித்தரும் நம்மளோட பெருமாள் தான். அதனால் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்ஹம், வாமனம், பரசுராம, ராமர் என்று இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் சேஷாம்ச ராம யதுநந்தன கல்கி ரூப, அதாவது இந்த மாதிரி ராமராக அவதரித்த பிறகு பலராமராக அவதரிக்கிறார் நம்மளோட பெருமாள். அதற்கப்புறம் கிருஷ்ணராக, யதுநந்தனன் என்றால் கிருஷ்ணர். அப்புறம் கல்கி ரூப, கல்கியாகவும் அவதரிக்கிறார் நம்மளோட பெருமாள். அதனால் 10 அவதாரங்கள், மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்ஹம், வாமனம், பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி ஆகிய 10 அவதாரங்களே, ஆகிய 10 அந்த தசாவதாரத்தை எடுத்து அந்த ஒரு யுகத்திலும் அந்த இருக்கிற பக்தர்களை ரட்சிக்கிற பொறுப்பை ஏற்றுந்த நம்மளோட பெருமாள். அப்பேற்பட்ட அந்த பெருமாளின் அந்த 10 அவதாரங்களையும் பார்த்து அந்த 10 அவதாரங்களோட கீர்த்தியை பாதி நம்மளோட இந்த பக்தர்கள் எல்லாருமே சொல்றாலாம், ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். அதாவது வெங்கடாச்சலம் என்னும் மலையில் அவதரித்து அந்த மலையில் இருந்து கொண்டே அனைவருக்கும் அருள் புரியும் பெருமாளே உனக்கு நமஸ்காரம், உனக்கு சுப்பிரபாதம் என்று பக்தர்கள் எல்லாமே பெருமாளை பார்த்து சொல்றாலாம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட இந்த கர்ணன் யார் என்று பார்த்தோம். கர்ணன் துரியோதனின் நண்பனாக இருந்தவர், கௌரவ படையில் இருந்தவர், ஹஸ்தினாபுரத்தில் வசித்து கொண்டு வருபவர். அதனால் நம்மளோட கர்ணன் என்னதான் நாங்கள் ஹஸ்தினாபுரத்தில் கௌரவ படையில் போய் சேர்ந்தாலும், துரியோதனனோட படையில் போய் சேர்ந்தாலும், அவன் குந்தியின் முதல் மகன் என்று எல்லாருக்குமே தெரியும். அதனால் பஞ்ச பாண்டவர்களுக்கும் முன்னாடி அந்த 5 பாண்டவர்களுக்கும் அண்ணனாக இருப்பவர் நம்மளோட கர்ணன் தான். அப்பேற்பட்ட அந்த கர்ணன் அந்த பஞ்ச பாண்டவர்களைப் போலவே நற்குணங்களால் நிரம்பியவர். அதிலும் அவருக்கு ஒரு சிறப்பான குணம் தானம் செய்வது. அதனால் இவர் கொடுக்க எல்லா விஷயத்தையும், தன்னிடம் இருக்கும் அனைத்து விஷயங்களும் கொடுக்க கூட தயாராக இருப்பாராம். அதை கேட்பவர் கேட்டால் என்றால் நிச்சயமாக அவர் தரமாட்டேன் என்று மறுக்க மாட்டாராம். அப்பேற்பட்ட நம்மளோட கர்ணன் தானம் எப்படி செய்ய வேண்டும், தானம் என்றால் என்ன என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக, எக்ஸாம்பிளாக செய்து காட்டுகிறார். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணர் கர்ணன் இருக்கும் மாளிகைக்கு வரார். அப்படி கிருஷ்ணர் கர்ணன் இருக்கும் மாளிகைக்கு வரும்போது கர்ணன் அங்கே குளிச்சுட்டு இருக்கான் என்பதை கிருஷ்ணர் பார்க்குறார்.
இதுவும் எப்படி குளிச்சுட்டு இருக்காருன்னா எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கார். தலைக்கு எண்ணெயை பிரட்டி அதில் குளிச்சுட்டு இருக்காராம் நம்மளோட கர்ணன். இப்படி பண்ணும்போது நம்ம கிருஷ்ணர் அந்த மாளிகைக்கு ஏன் வந்தார் என்பதை கர்ணனுக்கு சொல்றார். அப்படி சொன்ன உடனே கர்ணன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாராம். அப்படி கிருஷ்ணர் அந்த மாளிகைக்கு ஏன் வந்தார், நம்ம கர்ணன் குளிச்சு கொண்டே அந்த கிருஷ்ணருக்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.